உள்ள போனவன். எடு. அம்மா உங்க உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? போய் கொலை வழக்குல விருமாண்டிக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரல. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை யுவர் ஆனர். அன்னலட்சுமி கொலை வழக்கை விசாரிக்கிறது மூலமா ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கோ விருமாண்டிக்கும் அதிக பங்கு இருக்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் யுவர் ஆனர். நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுகிறேன். சத்தியமா சொல்லுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்று. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. முருகா, நீங்க கடைசியா அன்னலட்சுமியை பார்க்கும்போது அவங்க உசுரோட தானே இருந்தாங்க? ஆமாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கும்பிடுற சாமி, அந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணாது. இந்த 4 பையனும் பேங்கில் இருந்து வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வருவாய் கிட்ட சிரிக்கி இந்த வீடு பக்கத்துலன்னு காமிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாதுல்ல இந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போக வந்திருக்காங்கன்னு. உனக்கு கொலை செய்யறதுக்கு உதவியா வந்தவங்கள சாட்சியை கிடைக்கிறக்கா கொண்டு விட்ட ஓங்க கைரேகையும் அந்த 4 பேருடைய கைரேகையும் சம்பவ இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அன்னலட்சுமியை கற்பழிச்சதற்கான ஆதாரமும் இருக்கு. என்னது இது? ஃபைலிங் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் யுவர் ஆனர். மேட்சிங் அக்யூஸ்ட் விருமாண்டி செம்மன் that is found inside Annalakshmi's body யுவர் ஆனர். சரி. நீ அன்னலட்சுமியோட பலவந்தமா உணர்வு வச்சுக்கிட்ட விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல புருவாயி போச்சு. புரியுதா? கற்பழிச்சது மரபணு டெஸ்ட்ல ருசுவாயிருச்சியா? நான் கற்பழிச்சேனா? என்ன இல்லங்கிறியா? இல்லையா? இல்லன்னு சொல்லலைங்கய்யா. அந்த புள்ளைய தூக்கி அந்த நெசந்தேன். ஆனா மாட்டம்னு சொன்னா விரும்மாண்டி கொண்டே போட்டோன்னு பயந்தோம் தூக்கி வந்தோம். இது சத்தியம். அந்த புள்ளைய உன் அடியாட்கள் கதற தூக்கிட்டு வந்து உனக்கு பழிகரா கொடுத்துருக்காங்க யுவர் ஆனர். பாவம் அந்த புள்ள போராடி இருக்கு. நெகத்தால உன்னை கீறி இருக்குது. அன்னலட்சுமியோட நகை இடுக்குல உன் சதை இருக்கு. உன் நெஞ்சிலையும் அதுக்கு காயம் இருக்குல்ல. அப்புறம் கற்பழிச்சுட்டு சாட்சியை மறைக்கிறதுக்கு அந்த பிள்ளையும் கொண்டு விட்டு நாண்டுக்கு செத்து போச்சு. நீ நாடகம் ஆடுற. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோரன்சிக் ஆதாரம்லாம் நீ அவளோட உடலுறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. நீ ஆனால் அவளை கற்பழிக்கலைங்கிற. எப்படி? நான் கற்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அவன் பொண்டாட்டி. எங்க கல்யாணம் நடந்துச்சு? விருமாண்டியோட ஆத்தாளுக்கும் அவங்க அப்பா புள்ளியருக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? நான் தானப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சானே. இந்த இருக்கானே விருமாண்டி, அவனுக்கு யார் பேர் வச்சா? நான் தானே பேர் வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நானே முடிச்சு வச்சிருப்பேனப்பா. சொல்லலையே. அப்ப அந்த கல்யாணத்தை உங்க கோயில்ல நடத்தி வைக்கலன்னு சொல்றீங்க? எது ஐயா? ஐயா சத்தியமா அப்படி நடக்கவே இல்லையா? அப்படி ஏதோ நடந்திருந்தா நான் ஏதோ போய் தான் சொல்ற மாதிரி. சரி போங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Mr. Vaidyanathan, do you want to re-examine accused number 1? No, not necessary, Your Honor. I want re-examine the A1, Your Honor. Kindly permission may be granted. Yes, permission granted. Thank you, Your Honor. எதிரி விருமாண்டே. அப்போ உன் கல்யாணம் கோயில நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிஞ்சதுக்கான ரெக்கார்டு இது வச்சிருக்கியா? இல்லைங்கய்யா, எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. சாமி கிட்ட சொன்னா போதும்னு நினைச்சேன். ஊருக்கு உன் சொத்தை பத்திரம் போட்டு பதிஞ்சு வைக்க தெரியுது. இது தெரியலன்னா எப்படி நம்புறது? இந்த மாதிரி ஊருக்கு நல்ல வேஷம் போட்டா கொலக்குத்தத்திலும் தப்பிச்சுக்கிற முடியாது. ஐயா, இந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணல. போய் சாட்சி சொல்றாங்க இந்த நாயங்க. இங்க நாக்குலாம் புடிச்சு போயிருமா? தேவனா இதுக்கு பின்னாடி இருக்கு. Order. Yes, proceed. யுவர் ஆனர், அப்புறவராக மாறி தனது குற்றங்களை ஒப்புக்கொண்ட கொத்தார தேவனுக்கு இந்த நீதிமன்றம் கனிவு காட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். குண்டராஜு தோட்டத்தில் நடந்த பல கொலைகளிலே கொத்தார தேவனின் பங்கு இருந்தாலும் அதனை தூண்டிவிட்டவன் விருமாண்டிதான் என்பதால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு இந்த நீதிமன்றத்தை பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். தேனி மாவட்டத்தில் 24 கொலைகள் நடப்பதற்கு விருமாண்டியுடன் உடந்தையாயிருந்த இரண்டாவது எதிரி கொத்து எனப்படுகிற கொத்தாள தேவருக்கு இந்திய தண்டனை சட்டம்
302வது பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் முதல் எதிரியான விருமன் என்கிற விருமாண்டிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் முதல் எதிரிக்கு இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 148வது பிரிவின் கீழ் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. மிகுந்த சிந்தனைக்கு பிறகு எந்தவித மயக்கமுமின்றி இவர்களுக்கு தீர்ப்பை வழங்குகிறேன். எனக்கு தூக்கு தண்டனை இல்லாம செஞ்சிருவியா? என்னடா தர முடியும் உன்னால? ஏய், மரியாதையா பேசு. சொன்னா கேளு. உனக்கு என்ன சந்தோஷமோ அதுக்கு ஏற்பாடு பண்ற. நீ இந்த ராயட்ல மாட்டி சாகிறத பார்க்க சந்தோஷம். இரு இரு. கொத்தாலே என்ன கொத்தால நான் உனக்கு பலியா தரேன். நீ அவளையும் அந்த டேப்பையும் கண்டுபிடி. கொத்தால நான் உனக்கு விட்டு தரேன். கலவரத்துல அவனை நீ என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது. கொத்தால நான் எப்படி தருவேன்? டேய், அந்த பொம்பளையும் கேமராவையும் கண்டுபிடி. நான் உனக்கு பலிதானடா என் விருமாண்டி சாமி. ஏய், சின்ன ஜெயலலிதா பேசணுமா? இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? சரி, செஞ்சிருவான். அந்த பொம்பளையும் கேமரா காட்டுமா? 2 பேருமா? சரி, குருமாண்டி அந்த கணக்குல சேர்க்காத, அது என் கணக்கு. எங்க இருக்காங்க சொல்லு. சரி, என்ன பண்ற? என்ன கிரீஷ்? வந்து பாருங்க. வாங்க வாங்க. எங்க சார் போறீங்க? சின்ன டெய்லர் பார்க்க. அப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களை பேக்காமட்ட ஒப்படைக்கிறேன்.
சந்தாயா சொல்கிறேன், ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான்? நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்கு வாங்கலை. ஜெயிலர் வெளியே வந்தா உங்களுக்கு அதே கதி தான். வெளியே வர விடாது. மை காட், இந்த டேப்பு ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். வருமாண்டி, பேய் காமனை நம்புறதை விட நான் ஒன்றை நம்புறேன். இந்த அம்மாவையும் டேப்பையும் உடனே வெளியில் கொண்டு போகணும். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கைதி ட்ரெஸ்ஸில் போவாத, சுட்டு கொண்டுடுவாங்க. அடிப்பட்ட எங்கள் ஆளுங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டு போ. இனிமே அது அவங்களுக்கு தேவைப்படாது. Everything is our control. Please, let me just.
வாசல்ல கதவு உடைக்கினேன். ஐயா தூக்கிட்டு வாங்க, கொண்டு போயிடலாம். நான் தேவையில்லாத சொன்னேன். என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு என் மானம் பொழைச்சா போதும். புரியுதா? புரியுதா? நம்மள எந்த ஆளுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஷூட்டர் சைட். யூ டோன்ட் வரி. ஹலோ, மேல போயிட்டாரா? என்னடா நடக்குதுங்க? எந்த பயமும் பயப்படாதீங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவர் எல்லாம் பார்த்துப்பாரு, கவலைப்படாதீங்க. யாரு who is going to lead? What do we say, sir? If you permit, I will go inside. Virumandi, I shouldn't be doing this. உன்னை நம்பி நான் கொடுக்குறேன். Take this. Take this. எடுத்துக்கையா. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. Thank God. இதெல்லாம் பழைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. Go, 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 go. Go. இந்த மாதிரி சரிப்பட்டு வராது. எங்கிட்டு வா, சரிப்பட்டு வராது. வா ஐயா. விருமாண்டி. ஜெகதீஷ். Go, go. No! சாமி வெளியேறு.
வேண்டாம் விருமாண்டி, கொலைக்கு தண்டனை கொலை ஆகாது. இன்னொரு கொலை வேண்டாம் ப்ளீஸ். செயலுங்கிற இடம் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குற இடம், அவனை திருத்துற இடம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க ஐயா. அந்த மாதிரி நியாயமான வேலை ஒன்று அங்கே நடக்கிறதா என் அனுபவத்தில் தெரியலைங்கய்யா. இப்போ தொலைக்காட்சியில் வேற போட்டு காட்டிட்டா உள்ளார என்ன நடக்குது. ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான்? நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்கு வாங்கலை. சிறையிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று அவர் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர் செய்யாத பல கொலை குற்றங்கள் அவர் தலை மீது சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் விருமாண்டி, ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து என்ன? டாக்டர் அஞ்சலி அம்மா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷன் பண்ணி சனாதிபதி வரலும் போய் எனக்காக மன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மன்னிச்சு என்னை விட்டுட்டால்னா உயிர் வாழ்கிற ஆசையில் நன்றியோட வாழ்நாள் பூரா நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுவானுங்க ஐயா. ஆனால் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டால் இல்லைங்க ஐயா. அன்னலட்சுமி இல்லாத இந்த ஆயுசை கடத்த வேண்டி வர நம்மத்தேன். சரி வேணாம், அவத்த பையன் லாய்க்கில்லை, தூக்கில் போடுங்கடா அப்படின்ட்டால்தான் அதுவும் சரிதானுங்க ஐயா. அன்னலட்சுமி போன இடத்துக்கு அன்னலட்சுமி போன மாதிரியே நாமளும் போகிறாங்கன்னு சந்தோஷத்தில் போய் சேர்ந்துடுறானுங்க ஐயா. அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவான். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்க ஐயா. சட்டம் பெரிய மனது வைத்து என்றைக்காவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட அதை திருத்த வேண்டும் என்று டாக்டர் ஆஞ்சலா போன்றவர்கள் போராடுவதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் டாக்டர் ஏஞ்சலா, தூக்கு தண்டனை இல்லை என்று செய்துவிட்டால் கொலை பற்றின பயம் போய் குற்றங்கள் அதிகரித்து விடாதா? அது ஆதாரம் இல்லாத பயங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட 85 நாடுகள் மரண தண்டனை நீக்கியாச்சு. அஹிம்சைக்கு பிறப்பிடமான இந்தியா மட்டும் இன்னும் தயங்கி நின்றுட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு இயற்கையை தவிர வேற யார் ஏற்பாடு செஞ்சாலும் அது கொலைதான்.